இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருட மாசி மாதம் 26ஆம் நாள் 10/3/2025 மார்ச் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி காலை 10:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் அதிகாலை 2:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9 முதல் 10 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:50 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். இன்றைய நாள்ல நீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு பயன்படுத்தியும் கொள்ளலாம். சாதகமாகவும் அமையும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால திருப்தியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணிகளை எல்லாமே மகிழ்ச்சியுடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். எதிர்காலத்திற்காக கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சிலருக்கு வீட்டிற்கு தேவையான புதிய ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கலைத்துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த வீண் பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். பங்குதாரர்கள் கிட்ட கவனமாக பேசி தொழிலை நிலைநிறுத்துவதும் நல்லது. யாரிடத்திலும் நீங்கள் விதண்டாவாதம் செய்யவும் வேண்டாம். அரசு வேலையில எதிர்பார்த்த பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீரென்று அறிமுகமாகும் நபர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகத்தாங்க இருக்கும். எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்திலையும் சரி, பணியிடத்திலும் சரி அனுசரித்து செல்வதும் நல்லது. சில தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். உங்களுடைய செயல்கள்ல திட்டமிட்டு ஈடுபடுவதும் நல்லது. லாபமும் இருக்கும். ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணவரவு வெற்றிகரமாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. புதிய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவும் உண்டாகும். வியாபார பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும்.
இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வீண் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. துடிப்பான நாளாகவும் உணர்வீங்க. பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். பணியை பொறுத்தளவிற்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது நீங்கள் செய்யும் வேலையில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும், குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய துணையும் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. இதனால நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சிறந்த வகையில நீங்க முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையிலுமே நன்கு யோசித்து இறங்குவதும் நல்லதுதாங்க. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. குடும்பம் பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். உறவினர்கள் கொடுக்கும் தொல்லைகளினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். கடன் விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். படிப்பில கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்கள் நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள் சுணக்கம் இல்லாமலும் நடைபெறும். இன்று உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கைக்கு உரியவர்களை ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையுங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகியும் விடும். அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று சில விருப்பங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. எதிர்பாலினத்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று விவாதங்கள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாங்க. வேலையில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு இப்பொழுது கை கொடுப்பதாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் உண்டாகும். தொழில மாற்றங்களும் ஏற்படும். முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சகோதரர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்
அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய எதிர்காலம் குறித்த பய உணர்வுகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய கோபங்களை சற்று சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசுவதன் மூலம் இன்று இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால செலவுகளை நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. கூடுதல் பொறுப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆனால் எந்த ஒரு வேலையையும் மேற்கொள்ளும் பொழுதும் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற நினைப்புடன் இருக்கவும் வேண்டாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து முடிக்கவும் வேண்டாம். கைமாறாக வாங்கிய பணத்தை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் விளையாட்டுகள்ல கவனமாகவும் இருங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சில அனாவசியமான செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் கவனமாக சென்று வருவதும் நல்லதுதாங்க. சில தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்கள் இப்பொழுது இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி குழப்பத்துடனும் கோபத்துடனும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. இப்பொழுது நீங்கள் முன்னெடுக்கின்ற பணிகள்ல கவனமாகவும் இருங்க. ஏனென்றால் சின்ன சின்ன குழப்பத்தினால பின்னடைவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சூழ்நிலைகள்ல திடீர் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். முடிவுகள் எடுக்கும் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில இழுபறியாக இருந்து வந்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வேலையாட்களுடைய மாற்றம் பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. புகழும் நம்பிக்கையும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருந்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துடனும் இருப்பீங்க. சில பொருத்தமான முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சக பணியாளர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவர்களினால ஏதாவது தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
விலை மதிப்பு மிக்க பொருட்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று வீட்ல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. கவனமாக பேசி திருமணத்தை பேசி முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. மாணவர்களுடைய படிப்பில முன்னேற்றமும் உண்டாகும். கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு பக்கம் கடனை வாங்கி இன்னொரு பக்கம் கடனை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராமல் கிடைக்கின்ற உதவிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று யாரிடத்திலும் கோபமாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாங்க. இதனால நல்ல நட்புகளையும் இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இதன் மூலம் நீங்கள் திருப்தியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை கடிந்து கொள்ளவும் வேண்டாம். அவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கவும் வேண்டாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதிலும் இன்று முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஓரளவிற்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க அறிவுரைகள் கூறவும் வேண்டாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை இப்பொழுது நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல கவனத்தை செலுத்த முடியாதவாறு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருடைய செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மனை தொடர்பாக இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். இது தொடர்பான வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்ட பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோக ரீதியாக மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல 1க்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணியிடத்துல நிர்வாகத்தினருடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு நிலையான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுக்கான வெகுமதிகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கணிசமான பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய புரிந்துணர்வுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களும் இன்று உங்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு இடம் நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யும் வேலைகள்ல சாதகமான பலன்களையும் பெற்றுவிடலாம். சில கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் தொழிலை நிலைநிறுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதல் பணிச்சுமையும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு சந்தையில முதலீடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. பண இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக வியாபாரம் செய்வதும் நல்லது.
இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கான தடைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த கடன் தொகையை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான ஆசைகளும் உருவாகும். தவறிப்போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய புகழும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு நகைச்சுவை உணர்வுடனும் காணப்படுவீங்க. உற்சாகமும் உண்டாகும். உங்களை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை நீங்கள் சாதகமாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சில கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்களிடத்துல நகைச்சுவை உணர்வுடனும் காணப்படுவீங்க. இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவு நிலையை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகத்தாங்க இருக்கும். இன்று உங்களுடைய பண தேவைகளை நீங்க நிறைவேற்றியும் கொள்ளலாம். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியமும் மேம்படும். மன உறுதியின் காரணமாக இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. சற்று பொறுமையாக இருந்து வேலைகளை சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல வேகத்தையும் காட்டுவீங்க. போட்டியாளர்களை திணறடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பிற்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வகையில உதவிகளை எதிர்பார்த்து சில கால தாமதங்களும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வியாபாரத்திற்கான புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்ல மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறலாம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில யோகமான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சில செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். மனதுல அடின குழப்பங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு நண்பர்களினால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கு அவர்கள் ஏதாவது ஒரு விதத்துல சிரமம் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுடைய அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்யும் விதத்துல கூடுதலாக நீங்க சம்பாதிக்க வேண்டியதும் இருக்கும். அதற்கு ஏற்ப சம்பாத்தியமும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பெற்றோர்களுடைய ஆலோசனைகளையும் பெறுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபார பணிகள்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க.
எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எழுத்து துறைகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி லாபத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இன்று அதிகாரிகளிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். கொடுத்த கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்புடனும் வேலைகளையும் செய்வீங்க. என்று சிரத்தையுடன் உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சில கடினமான பணிகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முறையாக திட்டமிட்டு சிறப்பான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களுடன் உங்களுடைய அன்பையும் அனுசரணையையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப நலத்திற்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட காலமாக நீங்க எண்ணிக்கொண்டு இருந்த சில வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இடம் வாங்கி பத்திரங்கள் பதிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக வங்கி கடன்களையும் பெறுவீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். பங்குச்சந்தை வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். தேவையான அளவு பணத்தை எந்த வகையிலாவது புரட்டவும் செய்வீங்க. சிலருக்கு கார் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். வெளியிடங்கள்ல வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். மனக்கவலைகளும் நீங்கி மன அமைதி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலையில புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல மட்டும் வாக்குவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புதிய வேலை திட்டமிடுதல்கள் போன்ற மேலதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். சில நுணுக்கமான விஷயங்களையும் அறிந்தும் கொள்வீங்க. உறவு வழியில ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். புதிய வாகனங்கள் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் தொழில முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல சுபகாரியங்கள் கைகூடியும் வரும். இப்பொழுது வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறிது பதட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் அல்லது யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இத்தகைய சூழ்நிலைகளை நீங்க நிதானத்துடன் கடைபிடிக்க வேண்டியதும் இருக்குங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதுங்க. மற்றபடி இன்று சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல கவனக்குறைவின் காரணமாக முடித்த வேலைகளையே மீண்டும் முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று தேவையற்ற கவனக்குறைவு போன்ற வேலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சரியான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வியாபாரத்துல வரவேண்டிய பணத்தை போராடித்தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சலின் காரணமாக அவ்வப்பொழுது அமைதியாகவும் உணர்வீங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டிகளும் அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வேலைகளை கெடுக்க நினைப்பவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. சிறு வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தாங்க செய்யும். மனைவியினுடைய மனமறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று வரவுக்கு மேல் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். சற்று கவனமாக இருந்து சமாளிக்க வேண்டியதும் அவசியம். தடைகளை கண்டு தளரவும் வேண்டாம். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கூடிய வரையில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. அசட்டையாக இருந்து விடவும் வேண்டாம். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மனதில ஏதாவது சஞ்சலங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். வேலை வியாபாரத்துல அடுத்தடுத்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை சரியான திட்டமிடுதல்களுடன் செய்து முடிப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் நேரத்தை செலவு செய்வதும் நல்லது. தந்தையினுடைய கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கண்கள் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு தெளிவும் உண்டாகும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் கைகூடியும் வரும். குடும்பத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தூர தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. தொழில்ல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:50 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்று உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல நம்பிக்கை உணர்வு நிறைந்தும் காணப்படுவீங்க. இத்தகைய உணர்வின் காரணமாக சில பொருத்தமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல தலைமையினுடைய நன்மதிப்பையும் பெற்றும் விடுவீங்க. உங்களுடைய பண்புகள் அவர்களுக்கு பாராட்டுகளை தருவதாகவும் இருக்கும். இதன் மூலம் நீங்கள் சிறந்த வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க என்ற சகஜமான உரையாடல்களும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இன்று வரவும் இருக்கும், அதற்கு ஏற்ப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கூடுதல் பணவரவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரங்களாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் போன்றவர்களுக்கு பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வியாபாரத்துல காட்டும் வேகத்தினை கவனமாக செய்வதும் நல்லதுதாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாங்க. யாரிடத்திலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு என்று பேசிவிடவும் வேண்டாம். சாதுரியமாகவும் நயமாகவும் வாடிக்கையாளர்களை பேசி கவர்ந்தும் விடுவீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். வெளிநாட்டு பயண ஏற்பாடுகள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல முதிர்ச்சியும் தெரியும். சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதுல புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. செயல்கள்ல பரபரப்பாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய யோசனையை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். உற்சாகத்துடன் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். வேலை திட்டங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. முன்பு வாங்கி போட்ட இடத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சிலருக்கு புதிய வேலைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. தள்ளிப்போன வேலைகள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நினைத்த காரியங்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. தெய்வ காரியங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சவாலான செயல்களையும் செய்து முடித்தும் விடுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மனதில் ஏற்பட்டு இருந்த பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:50 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த காரியங்களை சாதகமாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று வேலைகள் துரிதமாகவும் நடைபெறுங்க. இன்று எதிர்பார்த்த வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். ஏமாற்றங்களும் நீங்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளும் நீங்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க நடந்து கொள்ளவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் தவிர்த்து கொண்டாலே போதும் என்று சுமூகமான நாளாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று மற்றவர்களிடத்துல எந்தவிதமான வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. இது ஏதாவது சங்கடங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய பேச்சுக்களை தவறாக புரிந்து கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை கவனமாக எடுத்து கூறுவதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சளி இருமல் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல அமைதியும் இருக்கும். மனசாட்சிப்படி இன்று நீங்க செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நேர்மைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணத்தை சேமிப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. பிள்ளைகளின் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். நீங்கள் விரும்பாவிட்டாலும் செலவுகள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சுப செலவுகளாகவும் இருக்கலாம். வணிகத்திற்கான பெரிய திட்டங்களை நீங்கள் தீட்டவும் செய்வீங்க. எந்த ஒரு முடிவையும் கவனமாக எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. மனக்குழப்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். சில சவாலான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வீடு மாற்றம் தொடர்பாக சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் அலைச்சல்களும் உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த கவலைகளும் நீங்கும். வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்துல செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல இன்று சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்கள் துணையுடனான உறவு நிலையை பாதிக்கவும் செய்யலாம். நட்புடன் நடந்து கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கவனமாகவும் கையாளுங்க. சில சோம்பலான அணுகுமுறையின் காரணமாக பண இழப்பு ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஒவ்வாமையின் காரணமாக சிறிது அசௌகரியமாகவும் உணர்வீங்க. வேலை பளுவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. என்று சற்று ரிலாக்ஸாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில இருந்து வந்த இழுபறிகளும் மாறும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல சுணக்க நிலையும் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வம்புல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களினால பொருள் விரயங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல தொய்வு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுக்கு இடையே பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று அனைவரிடத்திலுமே நயமாக பேசுவதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் குறையும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். உங்களுக்கான ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த ஒரு வேலை இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உங்களுடைய அன்றாட தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். அதற்கு ஏற்ப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்களாங்க. முன்கோபத்தினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது.
உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்தினருக்கு இடையே இன்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றபடி இன்று உங்களுக்கு ஒரு லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று ஆலய வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்யும் இடத்துல நிர்வாகத்தினர் உங்களின் மீது நம்பிக்கை வைக்கவும் செய்வாங்க. சில புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பங்களிப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சேமித்து வைத்து இருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு மனதில் நினைத்துக் கொண்டு இருந்த சில வேலைகள் நல்லபடியாக நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நிம்மதி பெருமூச்சை தருவதாகவும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சில சோம்பலான உணர்வுகளினால லாபத்தை கைவிட்டு விடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கணிசமான லாபத்தையும் பார்த்து விடலாம். பணியிடத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகளை முடிப்பதற்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்களுடைய நெருங்கியவர்களிடத்துல சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்யலாங்க. உத்தியோகத்துல அதிக வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று பொறுமையுடன் இருந்து சாதிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால வார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சகோதரர்களுடைய திருமணம் தொடர்பாக குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய அன்பானவர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. முக்கியமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகள்ல எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். அரசு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். தொழில் நிமித்தமான நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சில நிகழ்வுகளின் மூலம் மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாங்க. காணாமல் போன பொருட்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.